அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன், குரூப் 1 நோட்டிபிகேஷன். ஸோ இன்னைக்கு தான் அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. 28/3/2024 அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷன் இன்னைக்கு வந்த நாள்ல இருந்தே அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 28/3/2024 இருந்து கடைசி டேட் என்னைக்கு, லாஸ்ட் டைம் ஃபார் த சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்குன்னா 27/4/2024 வரைக்கும். ஸோ அவ்வளோ நாள் நீங்க டிலே பண்ணாம மேக்சிமம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்க அப்ளை பண்ணிடுங்க ஆன்லைன்ல. ஏன்னா நமக்கு ப்ரிஃபர்டு சென்டர் வந்து அப்பதான் கிடைக்கும். ஸோ நம்ம டிலே பண்ண இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம், அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு தேவையில்லாத ஒரு அலைச்சலாக தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ளே உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடுங்க. ஸோ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயில்ஸ் இங்கே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எப்போ கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட்ல தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். எப்பன்னா 5ஆம் மாசத்துல கொடுத்துருக்காங்க. 2/5/2024 இருந்து 4/5/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அந்த 2 நாட்கள்ல 3 நாட்கள்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா எப்ப டைம், நமக்கு என்ன டேட்ல வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முதுநிலை தேர்வு என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா 13/7/2024 7ஆம் மாசம் ஜூலை மாசம் 13ஆம் தேதி நமக்கு காலையில 9:30 to 12:30 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னையில இருந்து, அதாவது இன்னைக்கு விட்டுட்டு நாளையில இருந்து நம்ம கனெக்ட் பண்ணா கூட நமக்கு கையில சாலிடா 106 டேஸ் இருக்கு, 106 நாட்கள் இருக்கு. இந்த 106 நாட்களும் கரெக்டா நம்ம சிலபஸ் வைஸா ஷெட்யூல் போட்டு முடிச்சுன்னா ரொம்ப ஈஸியா நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இது வந்து இதெல்லாம் நம்ம படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்மளால முடியாதது எதுவும் கிடையாது. ஸோ வின் பண்ணவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல நம்மளால முடியுமான்னு யோசிச்சவங்க தான் இன்னைக்கு அந்த பொசிஷன்ல ரீச் ஆயிருக்காங்க இல்லைங்களா. அதனால எல்லாராலையும் கண்டிப்பா இது சாத்தியமாகும். ஆனா என்ன ஒண்ணு, நம்ம டைம் ஷெட்யூல் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணி அதை பயிற்சியும் முயற்சியும் தான் தேவை. ஸோ இது அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். டிஎன்பிஎஸ்சில ஓடிஆர் இருக்கணும், உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓடிஆர் பண்ணிடுங்க. அதன் பிறகு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் குரூப் 1 கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க போய் அப்ளை பண்ணிடலாம். ஸோ பேண்ட் ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வார்னிங் கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ், மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7 போஸ்ட்டுக்கு 90 வேகன்சிஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. டெப்டி கலெக்டர்ல 16 வேகன்சி, டிஎஸ்பில 23, அசிஸ்டன்ட் கமிஷனர்ல 14, டெப்டி ரெஜிஸ்ட்ரார்ல 21, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ல 14, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ரெண்டுத்துக்குமே ஒன்னும் போது டோட்டல் ஒரு 90 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது லெவல் ஆஃப் பே வந்து 22 கேட்டகரியில வருது. ஸோ 90 போஸ்ட்ன்றது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். அட் ப்ரெசென்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அட் த டைம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இட் வில் பி இன்க்ரீசிங். ஓகேங்களா. அதனால இட் இஸ் லயபிள் ஃபார் மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே 34 வயசு, அதாவது ஜெண்டர் கேட்டகரியில எல்லாருக்குமே 34 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்க பிஎல் வச்சிருக்கீங்க, பேச்சுலர் ஆஃப் லா வச்சிருக்கீங்க, அந்த டிகிரி எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா யூ கேன் ஹாவ் த ஏஜ் லிமிட் ஆஃப் 35 and minimum age is 21. ஏஜ் கன்செஷன் பார்த்தீங்கன்னா எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, டெஸ்டிடியூட் விடோஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் இவங்க எல்லாருக்குமே ஏஜ் கன்செஷன் கொடுக்குறாங்க. 39 வயது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்க அவங்கள பிஎல் வச்சிருக்காங்க, பிஎல் டிகிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 40 டிகிரி வரைக்கும் ஏஜ் கன்செஷன் கொடுக்குறாங்க. அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், இதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்,
ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஒரு டிகிரி மார்க் ஷீட். ஸோ இது எல்லாமே வந்து இது வச்சு எஸ்எஸ்எல்சி அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க் ஷீட் வச்சும் அவங்க கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது எல்லா போஸ்ட்டுக்குமே எனி டிகிரி ஆஃப் யூனிவர்சிட்டி இன்கார்பரேட்டட் பை த ஆக்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆர் லெஜிஸ்லேச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில நீங்க ஒரு டிகிரி வந்து இருந்தாலே எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுல சில ஈக்குவலன்ட் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க போய் நீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பிகாம் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க, இந்த டிகிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க அதுவுமே ஈக்குவலண்டா தான் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு இன்னைக்குள்ள நீங்க நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு முக்கியமான தகவல் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, போட்டோ வந்து நம்ம அட் ப்ரெசன்ட் எடுத்த மாதிரி இருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் நிறைய இருக்கு, டீட்டெயிலாக நீங்கள் படிச்சு பாருங்க. எனி டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி முன்னாடியே எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போங்க. உங்களுடைய நேம் இங்கே இருக்கணும். எந்த நாளில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அதையும் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அவங்க கொடுத்துருக்குற இந்த டைமென்ஷனில் தான் இருக்கணும். ஸோ ஃபோட்டோ சைஸும் இதில் தான் இருக்கணும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யாராவது கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கும் தனியா வந்து அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட கையோட நீங்க சிலபஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வைஸா சிலபஸ் வைஸா நீங்க எல்லா டெக்ஸ்ட் புக்கையும் நீங்க கலெக்ட் பண்ணுங்க. ஸோ 6th to 12th தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸை முதல்ல நீங்கள் கவர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸ் அதாவது என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை முடிங்க. சிலபஸ் வைஸாக டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சிலபஸை நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ இன்னைக்கே ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.